பிரதி பெயர் உச்சபோடு இருக்கிறது. தற்போதைய கட்சியினுடைய பொருளாளர்கள் அங்கே கல்முனை எனது தேசிய தலைமையுடைய இணைப்பாளராக இருந்தார்கள். அன்னவர்களை உடனடியாக சந்தித்து அவர்களால் தலைமைத்துவத்துடன் சென்றோம். உடனடியாக காவல் பீதி எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. காவல் பீதியை காட்டித்தந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் தாய்மார்களே, அன்று இரண்டாம் பிரதான வீதி காவல் வீதியாக மாற்றப்பட்ட கையோடு அந்த வீதிகள் அனைத்தும் ஆர்டிஐக்கு மாற்றப்படக்கூடிய அந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டது. ஆனால் சந்தியில் இருந்து கொண்டு ஒரு பல்லுக்காரர் சொல்கின்றார், நாங்கள் தான் ஆர்டிஐயாக மாற்றுவோம். அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த வீதியை கொண்டு வந்து காப்பற்றிட்டு அந்த வீதியை ஆடியாக மாற்றுவதற்கான அத்தனை வேறு திட்டங்களை முன்னெடுத்து அன்பு சகோதரர் இங்கு வருகின்றிருக்கின்றார். ஆதாரங்களை காட்டலாம். தேவையற்ற விடயங்கள் எல்லாம் கூறி கடித தலைப்புகளையும் அவை இவை என்றெல்லாம் காட்டிக்கொண்டு முகநூல்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. சேவை செய்யுங்கள், சேவை செய்யுங்கள். நாங்கள் செய்து காட்டிக் கொண்டோம். முயலின் கிராமத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று சொன்னோம். உடனடியாக தண்ணீர் வழங்கப்பட்டது. தலைவர் சொன்னார், எவ்வாறு கொண்டு செல்வது? நான் கொண்டு செல்வேன் என்ற அந்த உத்வேகத்தோடு சொன்னார். அத்தனை விடயங்களிலும் எங்களோடு தோளோடு தோல் நின்று இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இதற்கான பிரதேசத்திற்காகவும் பல அரும்பணிகளை நாங்கள் ஆற்றுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அன்பு சகோதரர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கோப்புடைய உச்சபுட உறுப்பினர், பொருளாளர், முன்னாள் கல்முனை மாநகரசபையுடைய பிரதிநிதியர் அன்புக்குரிய ரஹ்மத் மன்சூர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நமது மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கிழக்கு வட்டார நமது வேட்பாளர் சகோதரர் பிரபாஸ் மாஸ்டர் அவர்களை ஆதரித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பிரியாசுவர் அவர்களை விடுத்து அதை கொண்டு இருக்கும் என்னை பற்றிய ஒரு அறிமுகம் செய்திருக்கின்ற அவர்களுக்கு அதே போன்று இங்கே இருக்கின்ற சகோதரர் கௌரவத்திற்கு முஸ்லிம் அவர்களை விடுத்து ஆசிக் அதே போன்று எல்லோரையும் உங்களுடைய வரவேற்பதை விடுத்து அரசுக்காக இருக்கிறார்கள். அதை கொண்டு இந்த கலந்துரையாடலுக்கு 30 கூட்டத்துக்கு தலைவராகி கொண்டிருக்கும் எங்களுடன் வந்து பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் என்று நடத்தக்கூடிய திகாமடுகை மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் கௌரவத்துக்குரிய இந்த சுகுமார பேசுவதற்கு எங்களுடன் வந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட செயலாளர் தன் சமாதினர்களுக்கு அதை போன்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், இந்த ஒலிபாங்கியின் சத்தம் எங்கெங்கே போகின்றதோ வீடுகளிலிருந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புக்குரிய தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது கிராமத்துக்குரிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்கள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் சில விடயங்களை மட்டும் உங்கள் முன் பேசிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். முஸ்லிம் காங்கிரஸ் என்ன செய்தது என்ற கேள்விக்கும் அவர்களிடத்தில் பதில் இருக்கின்றது. இருக்கின்றார் முஸ்லிம் அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், இந்த தலைமையின் அமைச்சு மூலம் இந்த தலைமை எப்படிப்பட்ட சேவைகளை இந்த பிரதேசத்திற்கு செய்துள்ளது என்பதை இந்த பிரதேசத்து மக்கள் நன்கு அறிவீர்கள். அதே போன்று இன்னும் சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சேர்மன் மாதிரி 2 சேர்மன் இருக்காங்க. முதல் ஒரு சேர்மன் இருக்க நம்முடைய நைசர் சேர்மன். அவர் இன்று எங்களுடன் மிகவும் தலைமைக்கும் கட்சிக்கும் உரமாக மிகவும் பலமாக இருந்து கொண்டு வருகிறார்.
ஒரு தியாகத்தை சேர்ந்த ஒரு தவிசாளர் என்று நான் சொல்ல வேண்டும். அவரது தியாகம் ஜபீர் மௌலவி எங்களது முன்னாள் தவிசாளர் அவர்களை தவிசாளராக்கி இந்த கட்சி அலங்கரித்தது. ஆனால் அவர் கட்சி மாறிவிட்டார். இரண்டாவதாக கடந்த தேர்தல், கடந்த சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்த தவிசாளரை அலங்கரித்து பார்த்ததோ அந்த தவிசாளரும் தற்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அடைந்திருப்பதாக அறிந்து மிகவும் கவலை அடைகிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற முஸ்லிம் போன்றவர்களுக்கு தெரியும், அவரை தவிசாளராக ஆக்குவதற்கு நமது தலைமை எடுத்த முயற்சிகள். இங்கே நாங்கள் கட்சி என்ற வகையில் கிராமத்துக்கு வந்தாலே பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை அல்ல, போராளிகளுடைய பிரச்சனை அல்ல. இன்று இந்த கட்சியிலிருந்து சகலரையும் அனுபவித்துவிட்டு முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருக்கும் அந்த தவிசாளரின் மூலம் தான் இந்த பிரச்சனை. கடைசியில் போன முறை இந்த நடக்காத பிரச்சனைக்கு நாமினேஷன் செய்ய போய் அந்த ஆபீஸ்ல கண்ணாடியில் வளர்த்துறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் இந்த சுயநலவாதிகளை, அதாவது தாங்களுக்கு இல்லாவிட்டால் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது, ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த பிரதேசம் எப்படி போனாலும் போகட்டும், இந்த கட்சியை பாவித்து பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் இருந்து இன்று விலகி கூட இருக்கின்றார்கள். இந்த தலைமை இல்லாவிட்டால், அல்லாஹ் பெரியவன், இந்த தலைமை இல்லாவிட்டால் இந்த பாராளுமன்ற படிக்கல்லை கூட கனவில் கூட நினைக்காதவர்கள் கூட இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்களது தலைமைத்துவத்தின் மூலம் தான் அந்த பாராளுமன்ற அந்த படிக்கற்களை கண்டார். ஆனால் இன்று நான் முஸ்லிமுடன் பேசும் பொழுது சொன்னார், சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இங்கே வந்து களமிறங்கியிருக்கிறார்களாம், முஸ்லிம் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், இந்த சபை கைமாற வேண்டும் என்ற அந்த ஒரு நயவஞ்சகத்தனத்தின் போது. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. திறக்காமத்துமன் இதற்கென்று ஒரு தன்மானம் இருக்கின்றது, இதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது. முஸ்லிம் காங்கிரசுக்கு என்று சரி ஒரு மரியாதை இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த சலகலப்புக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பாடம் இவர்களுக்கு படித்து கொடுக்கும் பாடம். வருகின்ற 6ஆம் தேதி காலை நாம் சென்று நமது ஒவ்வொரு வேட்பாளர்களையும் வெல்ல வைப்பதற்கான அந்த நமது மரச்சின்னத்துக்கு முன் நாம் விடும் ஒவ்வொரு புள்ளலையும் தான் நமது இருப்புக்கும் இந்த மன்னது பெருமைக்கும் நீங்கள் தான் அத்தாட்சியாக ஆக வேண்டும். நாங்கள் சொல்லலாம், ஆனால் கடந்த காலங்களை நாம் கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். எம்பிக்கு கூட இங்கே பக்கம் பலம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சலுகை அரசியல் நமக்கு தேவையில்லை. அரிசி பேக்குக்கும் 5000 ரூபாய் காசிக்கும் இங்கே மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது இந்த மாவட்டத்தை சகல இடத்திலும் பலம் பெறுகிறோம். பலம் பெறும் ஒவ்வொரு இடத்திலும் இப்படிப்பட்ட நச்சு பாம்புகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நச்சு பாம்புகள் வெளியே இருந்து வந்தது அல்ல. அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த கட்சி வளர்ந்து விட்டதுதான். இந்த கட்சியில் இருந்து இந்த கட்சியில் சகல சுகங்களை மனோவித்து விட்டு தாங்கள் ஊரங்கட்டுப்பட்டு விட்டோம் என்று தெரிஞ்சவுடன் இந்த கட்சிக்கு தேவையில்லை, இந்த கட்சி வெல்லக்கூடாது, இந்த உரிமைக்கான கட்சி வெல்லக்கூடாது, பாராளுமன்றத்தில் இந்த கட்சி குரல் எழுப்பக்கூடாது என்று அந்த குரல் வழியை நசிப்பதற்கு இவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இறுதியாக சொல்கிறேன், இப்பொழுது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், நமது 5 பாராளுமன்ற உறுப்பினர் மாஷா அல்லாஹ் இருக்கின்றார்கள். மிகவும் முழித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய பாராளுமன்ற எல்லோரும் தூங்குவவர்களை தான் நாம் கண்டிருக்கின்றோம். போய் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போன சிக்கி எல்லாம் கையெழுத்து போட்டு வாராக்களை தான் கண்டிருக்கிறோம். முகங்காட்டி போட்டு வாராக்களை தான் கண்டிருக்கிறோம். ஆனால் இருந்திருக்கின்ற அந்த பாராளுமன்ற குழு
முஸ்லிம் காங்கிரசின் அந்த பாராளுமன்ற குழு இன்று எதிர்க்கட்சியை விட பலமாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களிடம் மிகவும் வினமாக கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் 6ஆம் தேதி காலை 7 மணிக்கு சாவடிக்கு சென்று நமது மரச்சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து இந்த மண்ணையும் இந்த கட்சியையும் இந்த சமூகத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வசலாம்.